ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைந்த செலவில் ஆடுகளுக்கு வந்து தீவனம் வைக்கிற முறை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணின வாழையில் வந்து மிச்சமாகிற அந்த கச்சைகளை பூராமே வாழைக்கச்சையை பூராமே ஆட்டுக்குட்டிக்கு தான் வைக்கிறோம். ஆட்டுக்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடும், மிச்சம் வைக்காமல். இப்போ பாருங்க எவ்வளோ அருமையாக சாப்பிடுதுன்னு பாருங்க, ஒரு காய் எடுத்து சாப்பிடும் ஆட்டுக்குட்டி வந்து. பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகளும் விரும்பி சாப்பிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளுமே விரும்பி வந்து சாப்பிடும். ஆட்டுக்குட்டி மட்டும் சாப்பிட்டா பத்தாமல் நம்ம கண்டுக்குட்டி வந்து உள்ளுக்க வந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு பாருங்கள், கண்டுக்குட்டி என்ன சாப்பாடு சாப்பிடுதுன்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக நம்ம என்ன தீவனம் வந்து வைக்க போகிறோம்னா, நம்ம பாசிப்பருப்பு. நம்ம மாமா அவங்க வந்து போட்டிருந்தாங்க பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பு தூசி தோல் இருக்குது பாருங்கள், அந்த தோல் தூசியை தான் ஆட்டுக்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடுது. பருப்பு தூசி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா மெலிஞ்சு இருந்துச்சு. இப்போ நல்லா தூசியும் நல்லா வைக்க விட்டு இப்போ ஆட்டுக்குட்டி நல்லா வெயிட்டு தெரியுது, பார்த்தாவே குட்டி வந்து நல்லா உருட்டாக தெரியுது, மேனி பிடிச்சிருக்க மாதிரி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேம்பு கொடுக்குறோம். வேப்பலை வந்து நம்ம வேப்ப மரத்துலேருந்து வெட்டி கொடுக்குறோம். வேப்பலை வந்து ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு தேரம் வந்து உணவாக வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து வழங்கலாம். எதனால தினமும் ஒரு வேளை வழங்குறோம்னா, ஆட்டுக்கு வந்து நல்லா கீரைப்பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேம்பு கொடுத்தா நல்லது. அதனால் நம்ம ஆடுகளுக்கு எப்பயுமே தினமும் ஒரு தடவைனாலும் வேம்பு வச்சிடுறோம் நம்ம வேப்பங்குலை வந்து ஆடுகளுக்கு. வீட்டிலே ஆடுகள் வளர்க்குறீங்கன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து வேம்பு இலை வந்து கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கீரைப்பூச்சியெல்லாம் கம்மியாக இருக்கா என்னென்னு தெரியும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து அகத்திக்கொலை கொடுக்குறோம். அகத்திக்கொலை வந்து தினமும் வந்து கொடுக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து கொடுக்கணும். எதனாலனா தினமும் அகத்திக்கொலை கொடுத்தோம்னா ஆடுகளுக்கு வந்து கொழுப்பு சத்துக்கூடியது அகத்திக்கொலை வந்து. மாதிரி உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து தீவனங்களுமே ஆடுகளுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.